சூடான். இங்க வந்து இப்போ உள்ள நடக்கிற நிலைமைய பார்த்தா நமக்கு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் 1,00,000 பேரு கிட்ட இறந்து போயிருக்காங்க. பசியில வந்து ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. இந்த எஸ்ஏஎஃப் சூடான் ஆர்மி ஃபோர்ஸும், ஆர்எஃப்எஸ் இந்த 2 ஆ ஆ ஆ ஆர்எஸ்எஃப் இந்த 2க்கும் நடக்கக்கூடிய நான் தான் தலைவன், நீ தான் தலைவன்ங்கிற இந்த ஆயுத போட்டியில இடையில வந்து இந்த வல்லரசுகள் நுழைஞ்சு, அங்கே இருக்கக்கூடிய தங்கம் வந்து உலகத்திலேயே மிக அதிகமா இப்ப கிடைக்குதுங்க தங்கம். அந்த தங்கத்த பங்கு போடுறதுக்காக ரஷ்யா, சீனா, ஈரான், கத்தார், துருக்கி இப்படி எல்லா நாடுகளும் அதில அமெரிக்கா பெரிய அண்ணன். இதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். 2 இடங்களுக்கு ஆயுதங்கள குடுத்து, அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா. நான் இடையில வந்து நான் மத்தியஸ்தம் பண்ண வரேன். அதுக்கு பிறகு நான் அக்ரீமெண்ட் போட்டு, உன்னோட எல்லா வளங்களையும் நான் சுரண்டுறதுக்கு நான் வரேன் நானு. அப்படிங்கிறதுனால இங்க வந்து அ பயங்கரமான சண்டைகள். அந்த மக்கள் வந்து நம்ம தென்னிந்தியாவுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்களா இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னாக்க முக முக ஜாடையிலயும் சரி, நிறத்திலயும் சரி, தன்மை மனிதர்களோட பேசக்கூடிய தன்மை ரொம்ப பொறுமைசாலிகள். ரொம்பவும் அ அதாவது ரொம்பவும் நல்ல மனிதர்கள். 90% ரொம்ப நல்ல மனிதர்களா இருப்பாங்க. நம்ம தென்னிந்தியர்கள் மாதிரியே. அந்த தென்னிந்தியா வந்து ஏற்கனவே ஒண்ணா இருந்துட்டு அந்த பூலோகத்த நம்ம அந்த மேப்ப பார்த்தா கூட நமக்கு தெரியும். அந்த ஆப்பிரிக்கா நம்ம ஏற்கனவே நம்ம தென்னாட்டோட இணைஞ்சிருந்ததா தான் நான் நினைக்கிறேன். அந்த பூமி பிரச்சனைகள்லாம் வந்தது. ஏற்கனவே இந்த பிளேட்டுகள்லாம் மாறுச்சுல்ல. அந்த வகையில வந்து ஆப்பிரிக்கா தனியா பிரிஞ்சு போயிருக்கலாம். அதோடைய துண்டு தான் நம்ம இங்க வந்து தென்னகத்துல இருக்கிறோம்னு நினைக்கிறேன் நானு. என்னுடைய நினைப்பு சரியா இருந்தாக்க அப்படிதான் இருக்கும். இங்க வந்து வல்லரசுகள் புகுந்து இந்த நாட்ட வந்து சின்னாபின்னமாக்கிட்டு இருக்குது. அந்த மக்கள பார்த்தா பாவமா இருக்குது. இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தலைவன், முக்கியமான தலைவன் வேணும். சூப்பரான தலைவன். அது யாருனாக்க, இந்த இப்ராஹிம் துரோர். புர்கினோ பாஜுவோட அதிபரா இருக்கிறார்ல, இவர போல ஒரு தலைவர் அங்கே வேணும். அவசியம். ஆனா, இவரையும் வந்து இந்த சண்டையில இழுத்து விட்ட அமெரிக்கா வந்து, இவருடைய காரணம் இவரும் வந்து நெறைய தங்கம் வாங்குறாருங்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணி, இந்த பிரச்சனைக்கு இவரையும் ஒரு காரணமாக்க முயற்சிக்கிறாப்புல அமெரிக்கா. கூடிய சீக்கிரத்தில இவரையும் போட்டு தள்ளிடுவானுங்க அமெரிக்கா. ஏன்னா, நல்லவர்கள் இருக்கிறது அமெரிக்காவுக்கு என்னைக்குமே பிடிக்காதுல்ல. அதனால இந்த ஆளையும் போட்டு தர்றதுக்கு எவ்வளோ முயற்சிகள் நடந்திருக்குது. எல்லாத்துலயும் தப்பிச்சுட்டு வந்துட்டாரு. அதனால வருங்காலங்கள் வந்து அந்த சூடானுக்கு நல்லபடியா எதிர்காலம் அமையறதுக்கு, இவர போன்ற ஒரு தலைவர் அந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நாம வந்து இறைவன்ட்ட வந்து இந்த ஜும்மா நாள்ல பிரார்த்திப்போம். அந்த மக்களுக்காக நாம துவா செய்வோம்.